வணக்கம். இது வெறும் ஒரு வெதர் ரிப்போர்ட் மட்டும் இல்லங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ற ஒரு சின்ன கதை. வாங்க, இன்னைக்கு வானிலை நம்மள எப்படியெல்லாம் கொண்டு போக போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க உங்க நாளை பிளான் பண்ணும்போது வெதர் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு வெறும் நம்பர்ஸா பார்க்காம அதோட உண்மையான ஃபீல் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். சரி, நம்மளுடைய இந்த வெதர் ஸ்டோரியில முதல் பாகம் காலை பொழுது. நீங்க காலையில கதவு திறந்து வெளியில வரும்போது உங்களுக்கு இதமான ஒரு சூழல் காத்திருக்கா, இல்ல சுள்ளுன்னு வெயில் அடிக்க போகுதா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் மேகத்துக்கு பின்னால தான் ஒழிஞ்சிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் ஒரு 26 டிகிரில ஸ்டார்ட் ஆகும். அதாவது அதிகாலை குளிர்லாம் இல்லாம ரொம்ப இதமான ஒரு ஃபீலோட உங்க நாள் தொடங்கும். ஆனா இந்த நல்ல கிளைமேட் ரொம்ப நேரம் இருக்காதுங்க. டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிடும். அதிகாலையில 26 டிகிரில இருந்து நீங்க ஆபீஸ் கிளம்புற நேரத்துல 30 டிகிரியே தொட்டுடும். அப்புறம் மதிய சாப்பாட்டுக்குள்ளேயே 33 டிகிரி வரைக்கும் போயிடும். வெயில் மெதுவா அதோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போகுது. இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம், மதிய நேரம். இதுதான் இன்னைக்கு நாள்லயே ரொம்ப சவாலான ஒரு பகுதி. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த வெயில எப்படி ஈஸியா சமாளிக்கிறதுன்னு நான் சொல்றேன். இதோ பாருங்க, இன்னைக்கு உச்சபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ். ஆமாங்க, நல்லாவே வேர்த்து ஊத்த போகுது. இதுக்கு நாம ரெடியா இருக்கணும். குறிப்பா ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. மதியம் 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் வெயில் அதோட உச்சத்துல இருக்கும். அந்த 1 மணி நேரம் ரொம்ப தேவைப்பட்டா ஒழிய வெளியில போறத தவிர்த்துறது ரொம்ப நல்லது. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. வானம் மேகமூட்டமா இருந்தா ஜில்லுன்னு இருக்கும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனா உண்மையில அப்படி இல்ல. இந்த மேகங்கள் ஒரு போர்வ மாதிரி ஆக்ட் பண்ணி வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் பூமிக்கு பக்கத்திலேயே லாக் பண்ணிடும். அதனாலதான் மேகங்கள் இருக்கும்போது நமக்கு இன்னும் அதிகமா புழுக்கமா ஃபீல் ஆகும். சரி, நாளோட ஹாட்டஸ்ட் பாட்டை தாண்டிட்டோம். இப்போ கதை சாயங்காலம் பக்கம் போகுது. ஈவினிங் டைம். சூரியன் போனதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமா? மத்தியானம் இருந்த அந்த 35 டிகிரி வெயில்ல இருந்து சூரியன் மறைஞ்சதும் டெம்பரேச்சர் 28ல இருந்து 30 டிகிரிக்கு குறையுது. இது கண்டிப்பா ஒரு பெரிய ரிலீஃப் தான். நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடலாம். ஆனாலும் ஒரு விஷயம், ஈவினிங்க்கும் காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதனால சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போக பிளான் பண்ணா கொஞ்சம் காத்தோட்டமான இடமா பார்த்து செலக்ட் பண்றது பெட்டர். சரி, இப்போ இந்த முழு வெதர் ஸ்டோரியில இருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? உங்களுக்காக ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் இதோ. முதல்ல லைட்டான காத்தோட்டமான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. 2வது நல்லா தண்ணி குடிங்க, குறிப்பா மதியம் 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும். 3வது மேகம் இருக்குன்னு அசால்ட்டா இருக்காதீங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. கடைசியா ஈவினிங் கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும், அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. இந்த சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், நாள் முழுக்க நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். இது தமிழ்நாட்டுக்கான ஒரு பொதுவான பார்வைதான். உங்க ஊரோட கரெக்டான வெதரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா பிளான் பண்ணலாம். சோ, இந்த தகவலோட உங்க நாளை தொடங்குங்க. சேஃபா, ஃப்ரெஷ்ஷா இருங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம்.